ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் பேச போகிறேன்னா பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை இவங்களுக்குள்ள என்ன கிளாஷ் நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. பிரியங்கா மணிமேகலை இதான் இப்போ வைரலாக இருக்குது. ஃபேஸ்புக் திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, என்ன வேணாலும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போங்க. இதுதான் இன்னைக்கு காலையிலேருந்து வைரலாக இருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குக் வித் கோமாளி விட்டு மணிமேகலை வெளில வந்துட்டாங்க. அதுக்கான ரீசன் தெரியாமல் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னு ஓரளவு நிறைய பேருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக தான் ஒரு ஆடியோ கிளிப் வந்திருக்கு. அதில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு பெரிய சண்டே நடந்திருக்கு. ஆர்குமெண்ட்டாக போயிட்டே இருந்திருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அது டீட்டெயில்டான ஆடியோவாக இல்லை. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச சில சோர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். அதாவது பிரியங்கா ஆரம்பத்துலேருந்தே மணிமேகலைக்கு மேலே ஒரு வெறுப்பில் இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, கோமாளியாக இருந்துட்டு 4 சீசனாக அவங்கள கோமாளியாக இருந்திருக்காங்க. இப்போ 5th சீசனில் ஆங்கரிங்காக வந்ததை பார்த்து ஒரு சின்ன ஈகோன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜெலஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஜெலஸில் அவங்கள நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய டீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தன்மையாக சொல்லியிருக்காங்க மணிமேகலை, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஆங்கரிங் பண்ணும்போதெல்லாம் நடுவில் இன்டரப்ட் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நாள் வெறுப்பாகி மணிமேகலை அவங்கள ஆஷா கத்திருக்காங்க. கத்தந்துக்கு என்கிட்ட சாரி கேட்டாகணும், இல்லைனா இந்த ஷோவில் நீ கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு பிரியங்கா அவங்கள வார்ன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஆர்குமெண்ட் பெருசாக போக அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க பிரியங்கா. உடனே ஷோ விட்டு வெளில வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. 1000 தான் இருந்தாலும் ஷோவில் அவங்க தான் ஆங்கரிங் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஷோவில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் போயிருக்கணும். இல்லை தப்பின்னான்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேலே தான். ஏன்னா நம்மளை மீறி யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு எண்ணமே தப்பு. அதுலேயும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஏறி மிதிச்சுட்டு தான் நம்ம மேலே வரணுன்றது இந்த ஆட்டிடியூடே சரியில்லை. இப்போ உங்கள் பவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள என்ன வேணால் பண்ணிடலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க வேற சேனல்ல போவாங்க. ஏன் இதே சேனல்ல இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு கூட வரலாம். நீங்க எத்தனை பேர் இதே மாதிரி பண்ண முடியும்? அதே நேரத்தில் நீங்களும் இதே இடத்துல பெர்மனண்டா ஒன்று இருந்துட்டு போறதும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும், நீங்களும் ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அடைவீங்க. உங்க இடத்தையும் தாண்டி ஒருத்தவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை தடுக்கவே முடியாது. இது சினிமான்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இது காமனாக இருக்கிறது தான். பொதுவாக ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த ஈகோலாம் காமனான விஷயம் தான். ஆனால் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, பெருசாக வெளில காட்டிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளே இருந்தாலும் ஒரு நாள் அதை திருத்திப்பாங்க. இதை திருத்திக்காமல் விட்டு தான் இதில் இவங்க பண்ண பெரிய தப்பு. இப்போ மணிமேகலை இதை விட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். எனக்கும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். இல்லைனா எனக்கு வீடியோ போடுற எண்ணமே வராது. அப்புறம் போடாமல் விட்டுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தான் கிடைக்காம போயிடும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். நீங்கள் வீடியோ பார்க்க தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.